அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு நம்மீது நோக்கமாயுள்ளார். நம்ம நினைவெல்லாம் அவர் அறிவார். அவர் காண்கின்றவர், காக்கின்றவர், தோளிலே சுமக்கிறவர். ஹல்லேலூயா. எல்லாரும் இந்த பாடலை கரங்களை தட்டி பாடுவோம். போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு என் மீது நோக்கமாயுள்ளார். என் நினைவெல்லாம் அவர் அறிவார். என் மீது நோக்கமாயுள்ளார். என் நினைவெல்லாம் அவர் அறிவார். காண்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காண்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோமா? மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போல் இருந்தார். மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போல் இருந்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து பலுகி பெருக செய்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து பலுகி பெருக செய்தார். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் என் மீது நோக்கமாயுள்ளார். என் நினைவெல்லாம் அவர் அறிவார். என் மீது நோக்கமாயுள்ளார். என் நினைவெல்லாம் அவர் one more time. என் மீது நோக்கமாயுள்ளார். நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். கப்பலின் அடித்தட்டில் அவர் காணாதவர் போல இருந்தார். கப்பலின் அடித்தட்டில் அவர் காணாதவர் போல இருந்தார். எழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். எழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் என் மீது நோக்கமாயுள்ளார். என் நினைவெல்லாம் அவர் அறிவார். என் மீது நோக்கமாயுள்ளார். என் நினைவெல்லாம் அவர் அறிவார். காண்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காண்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். நம்ம எல்லாரும் எழுந்திருந்து பாடுவோமா? இந்த பாடலை நம்ம ரெண்டாவது ஸ்டான்ஸா பாட போறோம். கப்பலின் அடித்தட்டினில் காணாதவர் பொழுது எழுந்து வந்தார். உங்க வாழ்க்கையில அவர் அதட்டணுமா? எழும்பி வரணுமா? கையை நீட்டி சொல்லணுமா? அவர் எச்சில் உமிழ்ந்து அதை எடுத்து உங்க கண்கள்ல பூசணுமா?
அவர் என்ன செய்யணுமோ அதை செய்வார். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் பார்வையாளரா இருக்கீங்க? எத்தனை பேர் பங்காளரா இருக்கீங்க? எனக்கு தெரியாது. நிறைய பேர் கை கட்டிட்டு இருக்கீங்க. எல்லாரும் கரங்களை தட்டி நம்ம சொல்லுவோமா? கப்பலின் அடித்தட்டினில் அவர் காணாதவர் போல இருந்தார். கப்பலின் அடித்தட்டினில் அவர் காணாதவர் போல இருந்தார். எழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். எழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். எழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். எத்தனை பேருக்கு அக்கறை கடந்து செல்லணும்? உங்க துன்பத்திலிருந்து ஒரு மாற்றம் உண்டாகணும். சுகவீனத்திலிருந்து சுகம் வரணுமா? அக்கறைக்கு போகணுமா? ஓ, எழுந்து வந்தா, அதட்டி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு என் மீது நோக்கமாயுள்ளார். என் நினைவெல்லாம் அவர் அறிவார். என் மீது ஓ, என் நினைவெல்லாம் அவர் அறிவார். காண்கின்றவர், உருவாக்கின்றவர், நமக்காக உருவாக்குகிற ஒரு மிரக்கிள் பண்ண வல்லவர். காண்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காண்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். ஹalleluya, ஹalleluya. நம்மை விட்டு கொடுக்காதவர், ஹalleluya. நம்மை நடத்துகின்றவர், நம்மை பாதுகாப்பவர், நம் நேசர். ஹalleluya. நான் என்னன்னா சிலர் நம்ம கண்ணை திறந்து நம்ம வேர்ட்ஸ் பார்க்குறோம். வேர்ட்ஸ் பார்க்கும்போது என்னன்னா டைவர்ட் ஆயிடுறோம்ல, அப்படி இப்படி. நான் இந்த இடத்துல இருந்து வர்ஷிப் பண்ணும்போது பாதி நேரம் எனக்கு வேர்ட்ஸ் ரிப்பீட் கூட பண்ணுவேன்ல. கண்ணை திறந்து பார்த்தா என்னென்னா யார் வராங்க, யார் உட்காடுறாங்க, யார் போகிறாங்க, இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இஃப் யூ கேன் கண்களை நாங்கள் பாடும்போது ரெண்டாவது தடவை நீங்களும் சேர்ந்து பாடலாம். ஸோ முதல் தடவை நீங்கள் லிசன் பண்ணலாம். ஆனால் என்னென்னா ஜஸ்ட் கான்சென்ட்ரேட். ஆண்டவருக்கு இந்த ஆராதனை இட்ஸ் கோயிங் டு பி a different worship. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏதோ ஒரு சடங்காச்சாரம் போல் ஞாயிற்றுக்கிழமை வருவோம், 4 பாட்டு பாடுவோம், அவரை ஒரு பிரசங்க கேட்ப போவோம். அப்படி இல்லை. ஒரு ஞாயிற்றுக்கிழமை வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம். ஸ்டெப் பை ஸ்டெப் மேலே ஆவிக்குரிய வாழ்க்கையில், பொருளாதார வாழ்க்கையில், நம்முடைய உலக பிரகாம ஆசீர்வாதத்தில் நம்ம மேலே போயிட்டே இருப்போம். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர் என்ற பாடலை பாடி நம்ம ஆண்டவரை தொடர்ந்து ஆராதிப்போம். Can you all put your hands together? என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. சொல்லுவோமா? என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டி நீ, என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தி நீ. என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தி. ஓ, விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர்,
ஆண்டவரே, ஒரு குலமும் பின் வைக்கப்படுவதில்லை. அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளிக்கொண்டு வந்த பொழுது ஒருத்தரை கூட நீங்க விடல ஆண்டவரே. அந்த மிருகத்தின் மேல கூட நீர் ஆண்டவரே கவனமாய் இருந்தீர். எவ்வளவு அதிகமாய் எங்கள் மேல் நீர் கவனமாய் இருக்கிறவர். நீர் விட்டு கொடுக்க மாட்டீர், என் குடும்பத்தை விட்டு கொடுக்க மாட்டீர். ஓ, எனக்கு ஆண்டவரே லாஸ் வர விட மாட்டீங்க. என்னுடைய பொருளாதாரத்துல லாஸ் வர விட மாட்டீங்க. என் தொழிலில் லாஸ் வர விட்டு கொடுக்க மாட்டீங்கப்பா. ஓ, என் நேசர் நீரே, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்ட யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட்ட யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. One more time, உம்மை விட்ட யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. ஓ, ஆபிரகாமின் தேவனும் நீதானையா, ஈசாக்கின் தேவனும் நீதானையா, யாக்கோபின் தேவனும் நீதானையா, என்னுடைய தேவனும் நீதானையா. ஆபிரகாமின் தேவனும் நீதானையா. Yes, Jesus. ஓ, யாக்கோபின் தேவனும் நீதானையா, என்னுடைய தேவனும். என்னுடைய உழைப்பை யார் வந்து பறித்துக் கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீதானையா. என்னுடைய உழைப்பை யார் வந்து பறித்துக் கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீதானையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் அப்பா. ஓ, ஹசி மலகதரோ, உங்க பின்னாடி நான் வர்றதை விட மாட்டேன். ஓ, நீங்க போதும், உங்க சமூகம் போதும்ப்பா. போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். ஓ, நீங்க போதும், நீங்க போதும். பார்வோனின் சேனை என்னை பின்தொடர்ந்தாலும், செங்கடல் என் வழியை தடுத்து விட்டாலும், பாதை உண்டு பண்ணும் தேவன் நீர் இருக்க, கனானின் பயணத்திற்கு கவலை இல்லையே. பார்வோனின் சேனை என்னை ஓ, செங்கடல் ஓ, பாதை உண்டு பண்ணும் தேவன் நீர் இருக்க, ஓ, கனானின் பயணத்திற்கு உள்ளுள்ள இடங்களிலே மேய்த்திடுவீரே, அமர்ந்த தண்ணீர் என்னை நடத்திடுவீரே. உள்ளுள்ள இடங்களிலே மேய்த்திடுவீரே, நன்மையும் நன்மையும் கிருபையும் தொடர. எல்லாரும் சொல்லுவோமா? புல்லுள்ள இடங்கள் எல்லாரும் அறிக்கை செய்வோம். ஒருத்தர் கூட அறிக்கை செய்யாம இருக்க வேணாம். ரிஹாசி மலோஹோ சேவலகதோ நனஹாசே, புல்லுள்ள ஜீவனுள்ள நாளெல்லாம் ஓ, நன்மையும் கிருபையும் தொடர. I want everyone to confess again. புல்லுள்ள இடங்களில் ஆண்டவரே, இந்த மூச்சு நிக்கிற வரைக்கும் என் வாழ்க்கையில நன்மையும் கிருபையும் தான் தொடரும். சிக்னஸ் தொடராது. ஓ, ஓ ஹசிமன ஹசேலரோ. எஸ், நஷ்டங்கள் தொடராது, சாபங்கள் தொடராது. புல்லுள்ள இடங்களிலே மேய்த்திடுவீரே, நன்மையும் யாரெல்லாம் உண்மையா ஆண்டவரை அறிக்கை செய்றாங்களோ அவங்க வாழ்க்கையில இந்த நாளிலிருந்து, இந்த நிமிஷத்திலிருந்து நன்மையும் கிருபையும் தொடர்வதாக இயேசுவின் நாமத்தினால. ஓ, புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்வீரே. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும் அப்பா. உலகத்தார் எங்களை பைத்தியக்காரங்கன்னு சொன்னாலும் பரவாயில்ல, நீங்க போதும் நான் சொல்றது நீ பண்ண மாட்டாங்க. ஓ, உலகத்திற்கு பைத்தியமாக தோன்றினாலும்
உங்களை நான் பின்தொடர்வதை விட மாட்டேன் ஆண்டவரே. ஓ மன்னிக்கிறதற்கு தயப்படுத்தவரே, ஓ உம்மை நான் பின்தொடர்வதை விட மாட்டேன் அப்பா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. கொராயின் மனிதர் என்னை எதிர்த்து வந்தாலும், என் ஜனம் எனக்கு எதிராய் முறுமுறுத்தாலும், நேசிக்கும் குடும்பம் என்னை வெறுத்து விட்டாலும், நேசிக்க நீர் இருக்க கவலை இல்லையே. கொராயின் மனிதர் என்னை எதிர்த்து வந்தாலும், என் ஜனம் எனக்கு எதிராய் முறுமுறுத்தாலும், நேசிக்கும் குடும்பம் வெறுத்து விட்டாலும், நேசிக்க நீர் இருக்க கவலை இல்லையே. என் தோலை துளிர்க்க செய்யும் தெய்வம் நீரே, அழைத்தவர் தலை குனிய விடுவதில்லையே. என் யார் பக்கம் யார் முன்னாடி போய் கையேந்த விடுவதில்ல, தலை குனிய விடுவதில்ல ஆண்டவரே. one more time. என் தோலை துளிர்க்க செய்யும் தெய்வம் நீரே, அழைத்தவர் தலை குனிய விடுவது. நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு. அன்றைக்கு சீஷர்கள் தங்களுக்குரிய எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஏசப்பா போதும் பின்பற்றினாங்க ஆண்டவரே. அவர்களை இந்த உலகத்திற்கு நீர் ஆசீர்வாதமா வைத்தீங்களா ஆண்டவரே? நாங்க உண்மையா சொல்றோம், நீங்க போதும் ஆண்டவரே. எனக்கு இது வேணும், அது வேணும், எனக்கு சொத்து வேணும், சம்பத்து வேணும் கேட்கல ஆண்டவரே. நீங்க என் வாழ்க்கையில தான் போதும், சர்வ வல்லவர் எனக்கு போதும். ஓ நீங்க போதும் எனக்கு, உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. எனக்கு இதை பாடிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. one more time. உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு, ஆண்டவருடைய பாதம். மார்த்தாளோ பற்பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருந்தாள். ஓ முறுமுறுத்து கொண்டிருந்தாள். எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்று சொல்லி கொண்டிருந்தாள். ஆனால் மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். உண்மையா சொல்றவங்களா ரெண்டு கரங்களை உயர்த்தி ஓ ஹாசி மனே ஹாசி ஹலஹதரனோ நிமஹாசிலேரகாதி நமஹோ ஜீலராஹதனஹா நிஹாரியாலனா. பற்பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு தேவையில்லாமல் உங்களுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை நீங்களே தடுத்து கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை, ஆண்டவரே நான் அதை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். என் குடும்பத்தில் அவங்க என்னைய கூப்பிடலை, இவங்க என்னை இன்வைட் பண்ணலை, இவங்க என்னை பார்த்து ஸ்மைல் பண்ணலை, இவங்களை என்னை கண்டுக்கல, இவங்க செய்ய வேண்டிய காரியத்தை எனக்கு செய்யலை, எங்கள் அப்பா எனக்கு இதை செய்யலை, எங்கள் அம்மா இதை எனக்கு சொல்லலை என்று நம் பற்பல காரியங்களை கொடுத்து நீங்கள் பேசி கொண்டிருக்கிறத இன்றைக்கு அதுதான் உங்கள் ஆசீர்வாதத்திற்கு பெரிய தடங்க. இந்த காலையில் நம்ம சொல்லுவோமா, ஏசப்பா ரெண்டு கரங்களை உயர்த்தி நீங்கள் போதும் எனக்கு ஆண்டவரே, உம்மை விட்டா எனக்கு யாரும் இல்லை, உம்மை விடவும் எனக்கு யாரும் இல்லை, உமக்கு மேலும் யாரும் இல்லை ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவரே. நீர் உலகத்துல எனக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. குடும்பத்தை கொடுத்திருக்கிறீர், சபையை கொடுத்திருக்கிறீர், வேலையை கொடுத்திருக்கிறீர், சம்பத்தை கொடுத்திருக்கிறீர், சொத்தை கொடுத்திருக்கிறீர், பிள்ளைகளை கொடுத்திருக்கிறீர், எல்லாம் கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே. ஆனா இதெல்லாம் விட மேல ஆண்டவரே நீங்க தான் எனக்கு வேணும் ஆண்டவரே. இந்த உலகத்தார் போல நாங்க உலக பிரகாரமான காரியங்கள் பின்பாக ஓட மாட்டோம் ஆண்டவரே. ஓ நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும். உங்க சத்தத்தை உயர்த்தி நீங்க போதும் ஏசப்பா, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு.
உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. பரிசுத்த ஆவியானவர், ஒரு சிலர் ஆண்டவர் சில காரியங்களை விட சொல்லுகிறார், ஆனா உங்களுக்கு விட மனசு இல்லை. எனக்கு விட மனசு இல்லை ஆண்டவரே, இது மட்டும் கொஞ்ச நாள் இருக்கட்டுமே, இதை மட்டும் நான் கொஞ்ச நாள் சரி. சில பழக்கங்களை பழக்க வழக்கங்களை ஆண்டவர் விட சொல்லுறார், சில நட்புகளை ஆண்டவர் விட சொல்லுகிறார், ஆனா அதை விட உங்களுக்கு மனசு இல்லை. யூ வாண்ட் டு ஹோல்ட் ஆன் டு இட். இதுவும் வேணும், ஏசப்பாவும் வேணும். முடியாது. ஆண்டவர் சொன்னார் சீஷர்களை பார்த்து, ஒருவன் தன்னைத்தான் வெறுக்காவிட்டால் என்னை பின்பற்ற முடியாது. அவனை எல்லாவற்றையும் வெறுத்து அவரை பின்பற்றணும். அந்த பெரிய பணக்காரன் ஆண்டவருக்கு பின்பாடி வந்து, ஆண்டவரை நான் எல்லாத்தையும் செய்யறேன்னு சொன்னார். ஆண்டவர் சொன்னார், சொத்தை விற்று ஏழைகளுக்கு கொடுத்து என்னை பின்பற்றுவான்னு சொன்னார். அவன் துக்கத்தோட அவன் அவருடைய சமூகத்தை விட்டு போனான். இந்த காலை வேளையில இங்க இருக்கிற ஒருவர் கூட துக்கத்தோட திரும்பி போக முடியாது. ஆண்டவருடைய சமூகத்தில் கொடுங்க. ஐ எம் நாட் கோயிங் டு, என்னால் முன்னாடி போகவே முடியல, அடுத்த சாங்க்கு போகவே முடியல. ஆண்டவர் அநேகரை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், அநேகரை இந்த உலகத்திற்கு ஆசீர்வாதமாய் மாற்ற விரும்புகிறார், அநேகருடைய சந்ததியை இந்த உலகத்தில் பெரிய ராஜாக்களும் பிரபுக்களாக மாற்ற விரும்புகிறார். அதற்கு ஆண்டவர் இன்றைக்கு எதிர்பார்க்கிறது உங்களுடைய சரண்டர். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்ல, ஆண்டவரே எல்லாத்தையும் நான் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இன்றைக்கு நீங்க சொன்னீங்கன்னா இதனை விட்டுரு, இந்த ஈகோவை விட்டுரு, இந்த எதிர்பார்ப்பை விட்டுரு. நீங்க சொன்னீங்க, நான் விட்டுறேன் ஆண்டவரே, இந்த எதிர்பார்க்க மாட்டேன் ஆண்டவரே, எனக்கு இவங்க இதை செய்யணும்ன்ற எதிர்பார்க்க மாட்டேன் ஆண்டவரே. ஓ, அது ஒரு நியாயமான காரியமா இருந்தாலும், நீதியா எனக்கு வந்து சேரக்கூடியதா இருந்தாலும் நான் விட்டு கொடுப்பேன் ஆண்டவரே. ஏன்னா உங்களை விட எனக்கு எதுவும் மேல இல்லப்பா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சில நிமிடங்கள் எடுத்து ஆண்டவர்கிட்ட பேசுங்க, பேசுங்க. ரிஹா மத ரோஹோ ஷிமனா ரிகா லிமா ரம ரகதனா. Some of you need deliverance this morning. அதை நீங்க விடணும்னு நினைக்கிறீங்க, அது உங்களை விட மாட்டேங்குது. ஆண்டு இயேசுவின் நாமத்தினால அந்த கட்டுகள் இந்த ஆராதனையில அவிழ்ந்து இருந்த இடம் தெரியாமல் போக போகிறது. ரிகா மனா ஹசி லகா தீனா ரகதனமா ரிகா மரமதரரோ ரிமா மமலமரமதரரா ரிமா மமலகரகதனோ ரிகா மதரரரா. லாசர்வினால் அந்த கல்லறையில் இருந்து அவனால வெளியே வர முடியல. ஆண்டவர் அவனை விடுவித்தார். அந்த விடுதலையின் ஆவியானவர் இந்த நம்மத்திலே எழுந்தருளி இருக்கிறார். சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, எல்லா கட்டுகளும் அவிழ்வதாக, எல்லா சாபங்களும் நீங்குவதாக. ஓ, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும். ஓ, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். One more time. நீங்க போதும் எனக்கு, ஓ, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். ஆபிரகாமின் தேவனும், ஆபிரகாமின் தேவனும் நீதானையா, யாக்கோபின் தேவனும் நீதானையா, ஈசாக்கின் தேவனும் நீதானையா, என்னுடைய தேவனும். ஓ, ஆபிரகாம், எல்லாரும் சொல்லுவோம். எஸ், மூதாதையர்களின் தேவனே. ஓ, ஈசாக்கின் தேவனும், ஓ, யாக்கோபின் தேவனும். எஸ் ஜீசஸ். ஓ, என்னுடைய தேவனும் நீதானையா, என்னுடைய உழைப்பை யார் பறிக்க. ஓ, என் தலை உயர்த்துபவர் நீதான். நீங்க படித்த படிப்பு உங்களை உயர்த்தாது, தேவன் உயர்த்துவார் உங்க தலைய. கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீதான். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க உண்மையான இருதயத்தை சொல்றாங்க. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு. உங்க சமூகத்தை மட்டும் எங்களை விட்டு எடுத்துறாதீங்க ஆண்டவரே. உங்க சமூகம் மட்டும் எங்க முன்னாடி போகாட்டினா எங்களால மூவ் பண்ண முடியாதப்பா. நீங்க போதும் எனக்கு,
நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, ஓ உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. Hallelujah, hallelujah, yes Jesus, yes Jesus. அப்பா எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க சமூகத்தை விட்டா எனக்கு எதுவும் இல்லப்பா. என் ஆசை நீங்க தான்ப்பா, என் தேவை நீங்க தான்ப்பா, என் சொத்து நீங்க தான்ப்பா. ஓ ஹாசி மலகாதன் ஆண்டவர் மிகவும் தெளிவாக சொல்றார். அநேகர் ஆண்டவர் want to bless. எதற்காக அவர் விட சொல்றார் தெரியுமா? அநேக கோடிகளுக்கு நீங்க ஆசீர்வாதமா இருக்கும்படியாக. நீங்க ஒரு நாள் நினைச்சிடாதீங்க ஆண்டவருக்காக விட்டுட்டா நம்ம ஒரு நாள் தெருவில் அலைஞ்சிருவோமோ, என் பிள்ளைக்கு ஒண்ணும் இல்லாம போயிருமோ நினைச்சிடாதீங்க. ஓ அன்னைக்கு சீஷர்கள் எல்லாவற்றையும் விட்டு இயேசுவை பின்பற்றினார்கள். இன்றைக்கு நம்ம இந்த சமூகத்துல ஆண்டவரை ஆராதிக்கிறோம்னா அன்றைக்கு அந்த சீஷர்கள் செய்த அந்த தியாகம், ஓ தன்னுடைய ஜீவனையும் பாராமல் விட்டு கொடுத்தார்கள். ஒரு சிலர் ஆண்டவர் ஊழியத்திற்கு என்று அழைக்கிறார், ஆனா நீங்க தயங்கி கொண்டே இருக்கிறீங்க. அப்பா நீங்க என்ன சொல்லுங்க, நீங்க சொல்லுங்கப்பா நான் செய்யறேன் ஆண்டவர், நீங்க சொல்லுங்கப்பா நான் செய்யறேன்ப்பா. என் தேவ நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவ நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவ நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா.
ஓடி ஓடி சொத்து சேர்ப்பதற்காக ஆண்டவருடைய சமூகத்துல நிற்காம, வேதத்தை வாசிக்காம, ஜெபிக்காம, அவருடைய சமூகத்துல நேரம் செலவிடாமல், அவருக்கென்று அவருடைய ஊழியத்திற்கென்று செலவழிக்காமல், செலவழிக்கப்படாமல் செய்கிற காரியத்தை எனக்கு மன்னிங்க ஆண்டவரே. ஓ எஸ் ஜீசஸ், எஸ் லார்ட், எஸ் ஜீசஸ். ஆண்டவரே, இந்த காலை வேளையில நாங்க ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த தீர்மானத்திற்குள்ள உங்களை நடத்த விரும்புகிறார். ஓடி 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 சொத்து யாருக்கு சேர்க்கிறீங்க? சொத்து சேர்க்கலாம், ஆனா பிரையாரிட்டி யாருக்கு? பைபிள் வாசிக்காம, ஜெபம் பண்ணாம, என் பிசினஸ், என் தொழில், குடும்பத்தை கவனிக்காம, என் தொழில், என் பிசினஸ் நான் காசு சேர்க்கணும், என் சந்ததிக்கு சேர்க்கணும், காண்கின்ற செல்வம் நான் நிலையா இருக்காதுங்க. ஆனா நம்ம அவருக்காக என்ன செய்யறோமோ அந்த கிரியைகள் உங்க கூட பரலோகத்துக்கு வருங்க. அங்க நமக்கு முன்பாக தகப்பன் போய் ஒரு வீட்டை கட்டி கொண்டிருக்கிறார், உங்களுக்கும் எங்களுக்கும் எனக்கும். ஓ, அந்த வீட்டிற்கு ஆயத்தம் பண்ணணும். அவருக்காக நம்ம ஏதாவது செஞ்சுதான் ஆகணும். ஆண்டவரே, உமக்காக ஆண்டவரே, உமக்காக ஆண்டவரே, என்னுடைய பர்சனல் ஸ்பிரிச்சுவல் லைஃப் அண்ட் மற்றவர்களுக்கு ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷம் சொல்ற காரியத்திற்கு நான் பிரையாரிட்டி கொடுப்பேன் ஆண்டவரே. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் உங்களுடைய சுவிசேஷத்தை நான் பிரசங்கிப்பேன். எனக்கு 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 என் சொத்து எனக்கு தரல, எங்க அப்பா தரல, எங்க அம்மா தரல, என் பிரதர் தரல, இதை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன் ஆண்டவரே. இதை குறித்து நான் பேச மாட்டேன் ஆண்டவரே. யாருக்கும் ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கிறார், இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்காகவே உங்க டைமை வேஸ்ட் பண்றீங்க. ஆண்டவர்கிட்ட சொன்னாங்க, ஆண்டவரே, என் ஆசை நீங்க, என் ஆசை, என் சொந்தம், என் சொத்து நீங்க தான். எல்லாரும் அவரை பார்த்து, என் ஆசை, என் தேவையானது எது? மரியாதை போல நல்ல பங்கு அவருடைய பாதத்தில் இருப்பது. நல்லா சம்பாதிக்கணும், நல்ல வேலைக்கு போகலாம், நல்ல சொத்து சேர்க்கலாம். ஆனா ஆண்டவருடைய நேரத்தை அதை தவற விட்டு அதற்கு செலவிட மாட்டேன் ஆண்டவரே. உமக்கு நான் பிரையாரிட்டி, முதன்மைத்துவம் உமக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் ரெண்டு கரங்களை உடைய சொல்றவங்க மாத்திரம் ஆண்டவர் பார்க்கிறார். டுடே இஸ் த டே. இன்றைக்கு இருந்து ஒரு பெரிய மாற்றத்தை நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல, நம்முடைய பர்சனல் லைஃப்ல, நம்முடைய சமுதாய வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, சபையின் வாழ்க்கையில, இந்த சபை இது மாதிரி இருக்காது. நம்ம எல்லாரும் இந்த டெடிகேட் பண்ணோம்னா பல மடங்கு இட் வில் grow. உண்மையா சொல்றவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி நான் கண்ணீரோட சொல்றேன், ஆண்டவரே, எனக்கு எல்லாம் நீங்க கொடுத்திருக்கீங்க, ஆனா என் ஆசை நீங்க சொல்றதை செய்யறது ஆண்டவரே, உமக்காக ஓடுறது ஆண்டவரே. உம்மை தவிர, உம்மை விட்டுட்டு எனக்கு எந்த ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நான் தேடி ஓட மாட்டேன் அப்பா. ஓ ஹாசிமா லகாதானமா, இந்த வாழ்கின்ற வாழ்க்கையெல்லாம் 80 வருடமோ 90 வருடமோ அவ்வளவுதான் ஆண்டவரே. நிலையான செல்வம் உங்க கூட தானப்பா நான் இருக்க போறேன். ஓ, நிலையா நித்திய காலமா உங்க கூட இருக்க போறேன் ஆண்டவரே. நான் ஒரு நிமிஷம் கூட நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் ஆண்டவரே. குறை சொல்லி என் வாழ்க்கையை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் அப்பா. ரிகதிர மரமதர வரபதரோ, ஆசை நீங்கப்பா, தேவ நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. காண்கின்ற செல்வம் எல்லாம் நிலை, காணாத
கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை. ராஜ்ய மேன்மைக்காய் கஷ்டப்பட்டோர் ஒரு பொழுதும் நஷ்டப்பட்டதில்லை. ஆண்டவரே, இந்த வருட கடைசியில நாங்க ஜீவ பலியாய் உமக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பலிபீடத்தில் என்னை பரணே நான் படைக்கிறேன் அப்பா. புத்தியுள்ள ஆராதனை என்னன்னா, நம்மளை பலிபீடத்துல வைக்கிறது தான் புத்தியுள்ள ஆராதனை என்று வேதம் சொல்லுகிறது. What you are holding very close to your heart, maybe சில மெமரிஸ் நீங்க திருப்பி திருப்பி கொண்டு வந்து அதையே நீங்க glorify பண்றீங்க. Lord, I keep this memory on your feet. Memory about a person, or memory about your success, or memory about your failure. You keep it as your priority. உங்களை ஜெபம் பண்ண முடியல, பைபிள் வாசிக்க முடியல. Memory about someone that you have lost. ஆண்டவரே, அதை நான் பலிபீடத்தில் வைக்கிறேன்ப்பா. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே இந்த வேளை. அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கல்வாரியின் அன்பினையே கண்டு தோடி வந்தேன். கல்வாரி ஓரஹா சிபலகத சாம்பலாய் மாற சுத்தாவியே நீர் அனல் மூட்டுங்க. இந்த ஸ்டான்ஸாவை முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிட, உட்காரணும்னா உட்கார்ந்து கொள்ளுங்க. ஆண்டவரே, எல்லா சுயமும், எல்லா விதமான சுயமான காரியங்கள், all my desires, சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும். ஜெயம் பெற்று மாமீசம் சாக தேவாருள் செய்யுமே. என் சுயத்தினால முடியாது, நீங்க அருள் செய்யுங்க ஆண்டவரே. சாம்பலாய் மாற சுத்தாவி
ஆத்மா சரீரம் அன்பரே உமக்கென்றும் தந்தே ஆலயமாக்கிய இப்போ ஆசீர்வாதி தருளு ஆவியோடு ஆத்மா சரீரம் அன்பரே உமக்கென்றும் தந்தே ஆலயமாக்கிய இப்போ ஆசீர்வாதி தருளு. ரெண்டு கரங்களை உயர்த்தி கல்வாரி அன்பினையே கண்டு விரை தோழி வந்தேன். கல்வாரி அன்பினையே கண்டு விரை தோழி வந்தோ கல்வாரி அன்பினையே கண்டு விரை தோழி கல்வாரி அப்பா இந்த கல்வாரியின் அன்பிற்காக I will give up anything Lord. Yes Jesus. தோழி வந்தேன் கழுவும் திருரத்தத்தாலே கழுவிக இருதயத்தை கழுவும் திருரத்தத்தாலே கழுவிக இருதயத்தை. யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் இவராக சொல்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமென். இந்த சீசன், இந்த டிசம்பர் மாசம், இந்த கிறிஸ்மஸ் நினைவு கூறுகிற நாட்கள்ல ஆமென், குமாரன் பிதா இந்த உலகத்தை, when the father loved us, நம்ம ஏதோ நல்லவங்களா இருந்தனால ஆண்டவர் நம்மளை நேசிக்கல, நம்ம ஏதோ பாக்கியம் செஞ்சிட்டோம், நம்ம ஏதோ நன்மை செஞ்சிட்டோம், அதற்காக அவர் நம்ம இருந்த நிலையிலே நம்ம அவரை நேசிச்சார். அவர் நம்ம மேல அவ்வளோ பாசம் வைத்தது நிமித்தம் தன்னுடைய சொந்த குமாரனையே ஆமென் இந்த உலகத்திற்குள்ள அனுப்பி யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு நித்திய ஜீவனை ஆண்டவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவர் குமாரன் இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அவர் பிறந்ததே மரிக்கிறதுக்காகத்தான், அவர் பிறந்ததே நம்முடைய பாவங்களுக்காக கிரயம் செலுத்துவதற்காகத்தான். Amen. His birth, amen, was destined to be, he was destined to be broken for us. Amen. அது எல்லாம் அன்பை பிதா நம்ம வச்சுக்கிற அன்பை வெளிப்படுத்துகிறது. Amen. அந்த ரத்தம், ஆமென், அவர் உடைக்கப்பட்டு அந்த சிந்தப்பட்ட அந்த ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் நமக்காக நன்மையான காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறது. நம்மளை முழுமையான மனிதனாக மனுஷியாக மாற்றி இருக்கிறது. நமக்கு ரட்சிப்பை சம்பாதித்து கொடுத்திருக்கிறது. ஒரு புதிய வழியை உண்டு பண்ணி இருக்கிறது. நல்லா ரெண்டு கரங்களையும் உயர்த்தி அவர் நம்மேல் வைத்திருக்கிற அன்பிற்காக நன்றி சொல்லுங்க. அன்பின் நிமித்தம் நமக்காக அவர் சிலுவையில் ஏறினாரு, ரத்தம் சிந்தினாரு. Would you thank the Lord for his love upon our lives? Thank you Jesus. நன்றி அப்பா, நன்றி அப்பா, உம்முடைய அன்பிற்காக நன்றி, நன்றி, மாறாத கிருபைகளுக்காக நன்றி. Thank you Father, thank you Father, thank you Father. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரை தோழி வந்தேன். கல்வாரி கல்வாரி அன்பினையே கண்டு விரை தோழி வந்தேன். கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை ஓ கழுவும். Thank you for your precious blood Jesus. 3ஆம் அதிகாரம் 17வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது,
யோவான், உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படியாக தேவன் தம்முடைய குமாரனை உலகத்திற்கு அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் ஆக்கின தீர்ப்புக்குள்ளாக தள்ளும்படியாக இயேசு வரவில்லை. அவர் மூலமாய் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அவருடைய அன்பினால் நிரப்பப்பட்டவர்களாய் தைரியமாய் வாழ்வதற்காக, தைரியமாய் ஒரு சுடர் விடுகிற ஒளியாய் நிற்பதற்காக இயேசு இந்த உலகத்திற்குள் வந்தார். நல்ல கரங்களை தட்டி இயேசப்பாக்கு நன்றி சொல்லுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நீங்க யாரோ இன்றைக்கு ஆக்கின தீர்ப்புக்குள்ள இல்ல, அவருடைய அன்பிற்குள்ள நீங்கள் இருக்கிறீங்க. நீங்க அவருக்கு கோபத்திற்கு ஆளாகவில்லை. ஏமேன். அவருடைய ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் ஆளா இருக்கிறீர்கள். ஏமேன். அவருடைய கோபாக்கினைக்கு நீங்க ஆளா இல்ல, அவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டா நீங்கள் இருக்கிற. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய அன்பிற்காக, கிருபைக்காக, ஏமேன், ஹல்லேலூயா, அவருடைய பிரசன்னத்திற்காக நன்றி சொல்லுங்க. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. ஆண்டவரே, உமக்கே நாங்கள் எல்லாம் துதியும் கனமும் மகிமை நாங்கள் செலுத்துகிறோம். நீர் எங்கள் மேல் வைத்த அன்பிற்கு அளவே இல்லை இயேசுப்பா. Amen. We give you glory, we give you thanks. Thank you Father, thank you Father.